Hi students, today 12th Max chapter 2 example 2.2 பார்க்கலாம். Find the value of the real numbers x and y if the complex number 2 plus I x plus 1 minus I y plus 2I minus 3 and x plus minus 1 plus 2I y plus 1 plus I are equal. என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம z1 z2 அப்படின்னு எடுத்துக்கலாம். z1 வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2 ப்ளஸ் ஐ எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய் ப்ளஸ் 2i மைனஸ் 3 அதை வந்து z1ன்னு போட்டு அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸை வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற 2 ப்ளஸ் ஐ கூட வந்து தனித்தனியாக வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கூட மல்டிபிள் பண்ணும்போது 2x ப்ளஸ் ஐ கூட எக்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஐஎக்ஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ்ஸு இதில் வந்து இந்த ஒய்யை வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 கூட ஐ மல்டிபிள் பண்ணும்போது ஒய் மைனஸ் ஐ கூட ஒய் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஒய்ஐ ப்ளஸ் இந்த 2i அப்படியே எழுதிக்கணும், மைனஸ் 3 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2x அப்படியே எழுதிட்டு ஐ இருக்கிற டேர்ம்லாம் வந்து ஒரு சைடும் xy இருக்கிறதெல்லாம் ஒரு சைடும் எழுதிக்கலாம். 2x எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த ஒய் இந்த ப்ளஸ் ஒய் எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 3 எழுதிக்கலாம். இந்த ஐ இருக்கிற டேர்ம்லாம் வந்து லாஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் ஐஎக்ஸ் மைனஸ் ஒய்ஐ ப்ளஸ் 2i. ஓகேவா? இதே தான் அப்படி மாற்றி எழுதியிருக்கிறோம். ஐ இருக்கிற டேர்ம் மட்டும் லாஸ்ட்டில் எழுதியிருக்கிறோம், மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இது தனியாக ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 இது தனியாக ஒரு ப்ராக்கெட் ப்ளஸ் இந்த மூணுலேயுமே வந்து ஐ காமனாக இருக்கிறனால ஐ மட்டும் காமனாக வெளியே எடுத்துகிட்டு மீதி எழுதிக்கலாம். ஐ இதில் காமனாக எடுத்துட்டோன்னா எக்ஸு இதில் மைனஸ் ஒய் இதில் ப்ளஸ் 2. ஓகேவா? இதை வந்து ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் z2 செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். அதை எழுதிட்டு இந்த எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இந்த ஒய்யை வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ரெண்டு நம்பர் கூடயும் வந்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ் 1 கூட ஒய் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஒய் ப்ளஸ் 2i கூட ஒய் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் 2yi. ஓகேவா? இந்த 2iயும் ஒய்யும் மல்டிபிள் பண்ணி 2yiன்னு வருது. ப்ளஸ் இந்த 1 அப்படி எழுதிக்கணும், ப்ளஸ் ஐ அப்படி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் இருக்கிறது ஒய் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சைடும் ஐ இருக்கிற டேர்ம் வந்து இன்னொரு சைடு எழுதிக்கலாம். எக்ஸில் இருக்கிறது எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் இந்த 1 இது தனியாக ஒரு ப்ராக்கெட் போட்டு ஐ டேர்ம் ரெண்டும் இருக்குதா, 2yi இருக்குது ப்ளஸ் ஐ இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே இருந்து ஐ மட்டும் காமனாக எடுத்து எழுதிட்டு மீதி இருக்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இதில் ஐ காமனாக எடுத்துட்டோன்னா 2y மட்டும் இருக்கும். இதில் ஐ காமனாக எடுத்தால் இதில் மீதி 1 மட்டும் இருக்கும். ஸோ 2y ப்ளஸ் 1ன்னு வரும். ஐ காமனாக எடுத்தாச்சு. ஓகேவா? இந்த ப்ளஸ் 1 வந்து இங்கே வந்துடும். எக்ஸ் மைனஸ் ஒய் கூட வந்து இந்த ப்ளஸ் 1 வந்துடும். ஐ இருக்கிற டேர்ம் மட்டும் ஐ காமனாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ கிவன் தட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது z1ம் z2வும் ஈக்குவல். ஸோ z1 ஈக்குவல் z2. ஸோ இதுக்கு வந்ததையும் இதுக்கு வந்த ஆன்சரையும் இதுக்கு வந்த ஆன்சரையும் ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம். 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ப்ளஸ் ஐ இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஈக்குவல் போட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ இன்ட்ரு 2y ப்ளஸ் 1 இது ரெண்டும் ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஏன்னா கொஸ்டினில் வந்து இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால் இதை ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மும் ஈக்குவல், ஐ இருக்கிற இந்த டேர்மும் ஈக்குவல். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இந்த ஐ இருக்கிற டேர்மும் இதில் ஐ இருக்கிற டேர்மும் ஈக்குவலாக இருக்கணும், இந்த டேர்மும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அது தனித்தனியாக எழுதிக்கலாம். 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு வந்து ஐ வந்து விட்டுலாம், ரெண்டுலேயுமே இருக்கிறனால ஐ விட்டுட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் 2y ப்ளஸ் 1. ஓகேவா? இது வந்து ரெண்டு ஈக்குவேஷனாக போட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரலாம். இங்கே ப்ளஸில் இருக்கிற எக்ஸ் வந்து இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ்ன்னு வருது, மைனஸில் இருக்கிற ஒய் வந்து ப்ளஸ் ஒய்ன்னு வந்துடும். ப்ளஸ் 1 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 1ன்னு வந்துடும். ஈக்குவல் 0ன்னு போட்டுக்கலாம். 2xல் எக்ஸ் போச்சுன்னா ஒரு எக்ஸ் மட்டும் வரும். ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் 2y. ஸோ ப்ளஸ் 2y மைனஸ் 3யும் மைனஸ் 1ம் ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் 4 ஈக்குவல் 0. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனும் இதே மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் அப்படியே எழுதிட்டு இதுலேருந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் 0ன்னு வரும். ஏன்னா இங்கே வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து
2y + 1 ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்குதா, அந்த 2y வந்து இங்கே வரும்போது -2yன்னு வரும், +1 இங்கே வரும்போது -1ன்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ இதுலேருந்து எக்ஸில் வந்து x 1 தான் இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். -y -2y ப்ளஸ் பண்ணும்போது -3y, 2ல் -1 போச்சுன்னா +1 = 0. ஓகேவா, இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி அதுலேருந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சோம், x + 2y - 4 = 0ன்னு வந்துச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் x - 3y + 1 = 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிட்டு இது கேன்சல் பண்ணுறதுக்காக சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸ், மைனஸில் இருக்கிறதுலாம் ப்ளஸில் மாற்றிக்கலாம். இது ப்ளஸில் இருக்கிறனால மைனஸ், மைனஸில் இருக்கிறனால இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸில் இருக்கிறனால மைனஸ். ஓகேவா, இப்போ இது கேன்சல் பண்ணும்போது x - x 0 ஆயிடும். 2y + 3y 5yன்னு வந்துடும். -4 - 1 -5ன்னு வந்துடும். ஸோ 5y - 5 = 0. 5y - 5 = 0. 5y -5 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது +5ன்னு வந்துடுது. ஸோ 5y = 5. நெக்ஸ்ட்டு y = 5/5 = 1. இங்கே மல்டிப்பிளாக இருக்கிற 5 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடுது. ஸோ 5 கேன்சல் பண்ணும்போது 1ன்னு வருது. y = 1. ஸோ இந்த y = 1 வந்து ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் 2 என்னது, x - 3y + 1 = 0. அதை அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் அப்படியே எழுதிட்டு -3 ஒய்க்கு பதிலாக அந்த 1 + 1 = 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் -3 1s are 3 ப்ளஸ் இந்த 1 = 0. நெக்ஸ்ட்டு எக்ஸு -3 + 1 கேன்சல் மைனஸ் பண்ணும்போது -3ல் 1 போச்சுன்னா -2ன்னு வரும், = 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் இந்த -2 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது +2ன்னு போகுது. ஸோ x = 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ y = 1, x = 2 த ஆன்சர். அவ்வளோதான். தேங்க்யூ.